காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் மதிமுக வேட்பாளர் சதன் திருமலைக்குமார். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டில் தனியார் நிதி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தான் பெற்ற கடனுக்காக 1 கோடி ரூபாய்க்கான 2 காசோலைகளை நிதி நிறுவனத்திடம் அவர் வழங்கியிருந்தார். இந்த காசோலைகளை வங்கியில் செலுத்திய போது சதன் திருமலைக்குமார் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என திரும்பியது. இதனையடுத்து 2019ஆம் ஆண்டில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிராக காசோலை மோசடி வழக்கை தனியார் நிதி நிறுவனம் தொடர்ந்தது. பின்னர் இந்த வழக்கு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காசோலை மோசடி வழக்கில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிபதி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பணத்தை 2 மாதங்களுக்குள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டதுடன் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கி அதுவரை தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8வது பிரிவின்படி இரு பிரிவினரிடையே விரோதத்தை ஏற்படுத்துதல், ஊழல் குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தீண்டாமையை பின்பற்றுதல், பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுதல் போன்ற வழக்குகளில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக தங்கள் பதவியை இழக்கிறார்கள். அதன்படி காசோலை மோசடி வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் சதன் திருமலைக்குமார் தனது சட்டமன்ற பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தற்போதைக்கு அவரது பதவி தப்பி உள்ளது. மேல்முறையீட்டு வழக்குகளில் ஒட்டுமொத்த தீர்ப்புக்கும் தடை விதிக்கப்பட்டால் சதன் திருமலைக்குமார் எம்எல்ஏ பதவியில் தொடருவார். இதற்கு முன்னதாக அதிமுகவை சேர்ந்த ஓசூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி தனது பதவியை இழந்தார். 1998ஆம் ஆண்டு நடந்த கல்வீச்சு வழக்கில் 2019ஆம் ஆண்டில் இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை இழக்க நேர்ந்தது. 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டது. இதேபோன்று டிசம்பர் 2023ஆம் ஆண்டில் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதி உறுப்பினர் பதவியை இழந்தார். இருப்பினும் உச்சநீதிமன்றம் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்ததால் அவரது பதவி மீண்டும் வழங்கப்பட்டது. அண்மையில் அவதூறு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஒட்டுமொத்த தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து அவர் எம்பி பதவியில் நீடித்து வருகிறார்.